டிஎம்கே என்ன காரணம் டிஎம்கே? ஒரு சேஞ்ச் வேணும் அவ்வளோதான். 2 இயர்ஸாக ஒரே இது இருக்காங்களா, அதனால் ஒரு சேஞ்ச் வேணும் அவ்வளோதான். எனக்கு பிஜேபி தான் பிடிக்கும். என்ன காரணம்? அவங்க இந்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் ஈக்குவலாக பார்க்குறாங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது கூட வந்துச்சு இடையில கந்த சஷ்டி பேசினாங்கன்னு. சிறந்த கட்சினா மனிதநேய மக்கள் கட்சி. சேவைக்கான அரசியல் அவங்க மட்டும் செய்கிறாங்க. மக்கள் சேவை செஞ்சுக்கின்னு பதவி ஆசைப்படாமல், காசுக்கு ஆசைப்படாமல் களத்தில் இறங்கி சேவை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கொரோனா காலத்தில் கூட வந்து ஜாதி மதம் போதெல்லாம் பார்க்காம அடக்கம் பண்ணாங்க. தற்சமயம் டிஎம்கிட்ட கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஏடிஎம்கே தான் பிடிக்கும். என்ன காரணம்? ஏன்னா ஜெயலலிதா பிடிக்காதனால, அவங்க மட்டும் பிடிக்காதனால தான். அவங்க இல்லாதனால இப்போ எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் யார் வராங்களோ அது பொறுத்து. அதுதான் ஏடிஎம்கே தான். அவங்க பிடிக்கும், அந்த அம்மாவை பிடிக்கும், அதனால். நாங்கள் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவங்க, தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியை தேனி மாவட்ட தலைவர். நான் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு எந்த அரசு நல்லது செய்தோ அந்த அவங்கள எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு விரோத போக்கை யார் கடைபிடிச்சாலும் அவங்கள பிடிக்காது. அதான் எங்களுடைய நிலைப்பாடு. எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இன்னும் நாள் இருக்குது, இவங்க செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க செய்யாட்டி அடுத்து வரக்கூடிய கண்டிப்பாக திமுக வரும்னு நினைக்கிறோம். அவங்க வந்தாங்கன்னா செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். கட்சினா இப்போ எல்லாருக்குமே தெரியும். நல்லாட்சி எது என்னன்றது சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. தமிழக முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் பப்ளிக்கு என்ன தேவை, மக்களுக்கு எது தேவைன்றதை யார் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை உடனடியாக கட்சி பாகுபாடு பேரம் எதுவும் இல்லாமல் பப்ளிக்குடைய பொதுமக்களுடைய நலன் கருதி உடனடியாக அந்த களத்தில் இறங்கி பணியாற்றுகிறார். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா கொரோனா அதுவே ஒன்றே போதும். தமிழ்நாட்டில் எந்தவித பாதிப்பும் அதிக அளவில் ஏற்படாத அளவிற்கு எடப்பாடியார் அவர்கள், தமிழக முதல்வர்கள் மிக மிக சிறப்பான முறையில் பணியாற்றுகிறார். அவர் கூட இருந்த சில அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏவும் சரி, கட்சி தொண்டர்களும் சரி, சிறப்பான முறையில் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத அளவிற்கு, முக்கியமாக பள்ளி குழந்தைகளை சரி திறந்து விடலாம் என்று அந்த ஒரு ஆலோசனை இதுவரைக்கும் எந்த ஒரு ஆட்சியிலையும் பேரண்ட்ஸை கூப்பிட்டு, குழந்தைகளுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டு திறந்த முதல் ஆட்சி இதுதான். ஏடிஎம்கே பிடிக்கும் சார். என்ன காரணம்? விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிச்ச கட்சி எது சார்? என்ன காரணம்? டிஎம்கே தான், நம்ம பாரம்பரிய டிஎம்கே. வேறு அனைத்து இந்த நாத்திரவிடம் நம்மளுக்கு பிடிக்காது, சரி, அவ்வளோதான். அது திமுக பிடிக்கும். தந்தை பெரியார்லேருந்து அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், அது ஒரு இது நம்மளுக்கு. எனக்கு பிடிச்ச கட்சி சோத்து கட்சி. நான் உழைச்சதே நான் சாப்பிட்ணும். யாரும் எனக்கு எதையும் இனாமாக கொடுக்க போகிறதில்ல. என் உழைப்பில் தான் நான் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி இருக்க ட்ரெண்டு இப்போ லஞ்சம் கொடுக்குறது வாங்குறது தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா வேலைக்குமே லஞ்சம் கொடுத்தா தான் வேலையாக நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம சரியான பாதையில் போகலைன்னு தானே அர்த்தம். இப்போ இருக்கிற பெர்சன்டேஜில் என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா கட்சியும் அதில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கொஞ்சம் நேர்மையாக இருக்காங்க. பிடிச்ச கட்சின்னு எந்த கட்சியும் சொல்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி இது வரைக்கும் தெரிஞ்சு பண்ணலை. ஏன்னா எல்லா கட்சியுமே சரியில்லைன்னு சொல்ல முடியும். எல்லா கட்சிட்டையும் ஒரு குறைகள் இருக்குது. புதுசாக ஏதாவது இனிமேல் ஆட்சி ஒரு நல்ல பிரபலமான ஒரு கட்சி மக்களுக்கு எல்லா விஷயமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரலாம்னு நினைக்கிறேன், சொல்ல முடியாது. எலெக்ஷன் நேரத்தில் எப்படி பெஸ்ட்டு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இது வரைக்கும் ஆண்ட ஆட்சிகளில் எந்த கட்சியும் பெஸ்ட்டு இது வரைக்கும் இல்லை. அது சென்ட்ரல்லையும் சரி, ஸ்டேட்லேயும் சரி, மக்களுக்கு திருப்திகரமாக ஆட்சி இல்லை. ஏன்னா பொருளாதாரம் நிலை, மக்கள் வாழ்வாதாரம் பெரிய சிறக்கலை. அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள்கிட்டருந்து வரி அது இதுன்னு போட்டு தீட்டுறாங்களே விலைவாசிகளை தவிர தேவையான மக்களுக்கு தேவையான கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் எதையும் பெஸ்ட்டுன்னு எங்களால் சொல்ல முடியல, என்னையால் சொல்ல முடியல. கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதிய மாற்றம் வரட்டும், வரட்டும். இப்போதைக்கு பிடிச்ச கட்சின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதான் சார் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கும். இனிமேல் ஏதாவது புதிய ஏதாவது எதிர்பார்ப்போட இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் இல்லை. ஏன்னா எல்லாரோட இதுவும் வீக் பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. யார்கிட்டையும் அவ்வளோ ஒன்றும் ஸ்டாமினா இல்லை. கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி தளபதி தான் சிறந்த கட்சி. டிஎம்கே தாங்க. காரணம்னா நல்லது பண்ணுறதுக்கு அவர் அன்றைக்கே நல்லது பண்ணியிருக்காங்க. சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, கடல் அளவு இருக்குது சொல்கிறதுக்கு. இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி உருவாகிருக்குது, ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலு. ராஜராஜன் சோழன் இருந்தால் கட்டாயம் இவருக்கு பரிசு கொடுத்துருப்பார். அந்த அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சிறப்பாக இருக்குது.
ஆனால் சட்டசபைக்காக அவர் கட்டினார், ஹாஸ்பிட்டலுக்காக இப்போ உருவாக்கிட்டாங்க. அதுவும் நல்லதுக்கே. தலைவர் தான், தலைவர் ரஜினிகாந்த் வந்தாருன்னா ஹாப்பி. அவரை விட ஒரு சிறந்த அரசியலை தமிழ்நாட்டில் யாரும் முன்னெடுக்கவே முடியாது. இல்லை 30 வருஷமாக அவர் சொல்லலை, அவர் 2017 டிசம்பரில் தான் சொன்னார். நீங்களாக சொல்லிக்கிறீங்க, அதுக்கு வந்து அவர் பொறுப்பேற்றுக்க முடியாது. அவராக சொன்னது வந்து 2017 டிசம்பர் 31 அரசியலுக்கு வரேன்னு சொன்னது அவர் அப்போ தான் சொன்னார். இல்லை எல்லாரும் பொதுவாக சொல்கிறதா அதுக்கு அவர் ரியாக்டே பண்ண மாட்டார். அவர் ரியாக்ட் பண்ணது டிசம்பர் 31 2017 தான். இல்லை சேரலாம், இப்போ வந்து அவரே சொல்லிட்டார், நீங்கள் வந்து எந்த கட்சியில் வேணாலும் சேர்ந்துக்குங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால் அவங்க சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. காட்டியிருக்கலாம், அந்த எதிர்பார்ப்பு எனக்கு அனைவருக்குமே இருந்துச்சு. வரலேங்கிறதுல கொஞ்சம் வருத்தம் தான். குறைந்த இதில் வந்து நாம் தமிழர்னு சொல்லலாம், பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லலாம். நாம் தமிழரில் வந்து சீமானோட கொள்கை தான். இது மண்ணுக்கான அரசியல் அவர் படிக்கிட்டு இருக்காரு, பொதுவாக அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் ஒரு 2 பேருமே தமிழர்கள். அதனால சொன்னேன் திமுக. காரணம்னு சொன்னால் ஏழைகளை வாழ வைக்கிற கட்சி திமுக கட்சி தான். அதனால் நாட்டு மக்களுக்கெல்லாம் இது நன்மையான கட்சி, அது எல்லோரும் மக்கள் விரும்புகிறாங்க. அதனால் நாங்களும் அதை பொறுப்பிலிருந்து கடைப்பிடிச்சி அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். நான் திமுக தான். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தலைநிமிர்ந்து நடக்க வச்சது தலைவரத்துக்கு கலைஞர் தான். அதனால் அந்த கட்சி என்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவை. அதனால் தயவு பண்ணி இப்போ வரப்போகிற தேர்தலாக இருந்தாலும் எந்த தேர்தலையும் தமிழகத்துக்கு திமுக இருந்தால் நல்ல காலம் பிறக்கும். கலைஞர் வாரிசுன்றீங்க, தேமுதிகவில் விஜயகாந்துக்கு அப்புறம் பிரேமலதா வந்தாங்க, சுதேஷ் வந்தாங்க, இப்போ வந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காரு. இப்போ ஓபிஎஸ்க்கு அப்புறம் அவர் பையன் எம்பி ஆயிட்டாரு. இன்னொருத்தர் இப்போதான் ட்வீட் போட்டு இருக்காரு. இது இந்த கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சின்றப்போ ராமதாஸ் வந்தார். அதுக்கப்புறம் அவரோட பையன் அன்புமணி வந்தார். இப்போ எல்லா கட்சியிலும் இருக்கிறப்போ எங்கள் கட்சியை மட்டும் எதுக்கு வாரிசுன்றீங்க? அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து சிறந்த கட்சினா இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான். அது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற கட்சியிலே சிறந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள், செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கட்சி வந்து சிறந்த கட்சியாக நான் வந்துக்கிறேன். தமிழ் மக்களுக்காக ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரணும், தமிழ்நாட்டில் தமிழ் ஆளணும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கை வந்து நமக்கு ரொம்ப பிச்சமான ஒரு கோரிக்கை. நல்ல மக்களுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை ப்ளஸ் வந்து இப்போ இருக்கிற ஒரு விழிப்புணர்வு ப்ளஸ் நம்ம யங் ஜென்ரேஷன்ஸ் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி அது வந்து மக்கள் கையில் தாங்க இருக்குது, டைரெக்டாக சொல்ல முடியாது. எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறது, எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 வருஷமாக இந்த திராவிட கட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஆட்சிக்கு தேர்தல் வரும்போது தான் வாக்குறுதி தராங்களே தவிர வந்ததுக்கப்புறம் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்களையும் சந்திக்கிறதுல எந்தவித நல்ல விஷயங்களும் மக்களுக்கு செய்கிறதில்ல. அந்த வகையை பார்க்கும்போது புதுசாக வர நாம் தமிழர் கட்சியை 100% நம்பலான்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சீமான் சொல்கிறது எல்லா இதுவும் வெற்று போக்கா இல்லை. அவருடைய அறிவு திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பும், இலவச கல்வி, இலவச மருத்துவம், விவசாயம், அரசு பணின்றதை கண்டிப்பாக அவர் சொல்கிறாரு, செய்வன் நம்பிக்கையாக சொல்கிறாரு. அதன் மாதிரி நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது வந்தாதான் இந்த கார்ப்பரேட் நிறுவனம் வந்து இன்றைக்கி நம்ம இந்தியாவும் தமிழ்நாட்டையும் நாசகரம் பண்ணுது. அதை தீர்க்கணும்னா கண்டிப்பாக அவர் வந்தால் தான் முடியும். இப்போ கட்சி இருந்து எல்லாமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதுங்க. கட்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐடியா இல்லை. பெட்டருங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே அவங்களவங்க சுயநலத்தோடு தான் இருக்காங்க. யாருமே வந்து சேவைக்காக செய்கிறது இல்லை. எந்த கட்சியுமே சரியில்லைன்னு தான் நாங்களும் சொல்லுவோம்.